welcome to my channel. I hope you all fine. Okay friends, இன்னைக்கு நம்ம வீடியோல spoken English class 31 பார்க்க போறோம். Successfully half of the class we finished. So totally 60 days challenge ன்னு சொல்லிருக்கேன். So அதுல 30 days over ஆயிடுச்சு. இது 31st day. ஓகேங்களா? So இந்த class 31st dayல உங்களை எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஒரு செட் ஆஃப் சென்டென்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் பிக் சென்டென்ஸாக இருக்கும். ப்ளஸ் அதோட கான்வர்சேஷனும், அதாவது நம்ம ஒருத்தவங்களோட உரையாடல் பேசும்போது என்னென்ன சென்டென்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், என்னென்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வர்றதெல்லாம் கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு 5 சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் எதுக்கு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அப்படின்ற ஒரு வேர்டை வச்சு தான் அந்த 5 சென்டென்ஸுமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ரம்ன்ற வேர்ட் நம்ம மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, வினை சொற்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரம்ன்ற வேர்டு எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி எந்த டைமிங்கில் நம்ம அந்த ஃப்ரம்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பையன் பள்ளிக்கு செல்லவில்லை. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, தி பாய் வாஸ் absent from school. பையன் பள்ளிக்கு செல்லவில்லை. இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த பாய் வாஸ் ஆப்சன்ட் ஃப்ரம் ஸ்கூல். ஸோ என்ன இது, பையன் ஆப்சண்ட் ஆயிட்டான், வரலை, அவன் ஸ்கூல்லேருந்து வரலை அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னா இல்லை, இது ப்ரிப்போஷன். ஸோ இதுக்கு சென்டென்ஸ் கரெக்டான மீனிங் என்னன்னா, த பாய் வாஸ் ஆப்சன்ட் ஃப்ரம் ஸ்கூல். ஸ்கூலுக்கு அவன் செல்லவில்லைன்னு அர்த்தம். ஃப்ரம் ஸ்கூல்லேருந்து அவன் போகலை, அவன் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்றது தான் ஸ்கூல்ல இருந்து அவன் ஆப்சென்ட், ஸ்கூல்ல இருந்து அவன் ஆப்சென்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுக்கு கரெக்டான மீனிங் என்னன்னா, பையன் பள்ளிக்கு செல்லவில்லை, அவன் பள்ளிக்கு வரல. ஓகேங்களா? ஆப்சென்ட் ஆயிட்டான். ஓகேங்களா? அதுதான் மீனிங். ஸோ இனிமே ப்ரிப்போஷன் சம்டைம்ஸ் நம்ம சொல்கிற வேர்டு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கதா, இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் வேரியன்ஸ் இருக்கும். மேபி இதை எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம இங்கிலீஷ்காரங்கெல்லாம் பார்க்குறோம், இல்லை நம்ம ஏதாவது இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கண்டென்ட்ஸ் கீழே சப்டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கும் நம்ம பேசுகிற இங்கிலீஷ்க்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்படி பேசுவோம்னா, இங்கிலீஷை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி, அதாவது தமிழை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தான் இங்கிலீஷ் பேசுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பேசுகிறத விட அதை விட இதுதான் கரெக்டான மீனிங். த பாய் வாஸ் ஆப்சன்ட் ஃப்ரம் ஸ்கூல். அதுக்கு கரெக்டான மீனிங் என்ன, பையன் பள்ளிக்கு செல்லவில்லை, பையன் ஆப்சன்ட், ஸ்கூலுக்கு போகலை. ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஸ்கூல்லேருந்து ஆப்சன்ட், அவன் ஸ்கூல்லேருந்து ஆப்சன்ட், அதாவது இன்னைக்கு அவன் பள்ளிக்கு செல்லைனாலும் அதே தான், ஸ்கூலில் அவன் ஆப்சென்ட்ன்றதும் ஒரே மீனிங் தான். ஓகேங்களா? ஸோ அதை கரெக்டாக சொல்லணும்னா, பையன் பள்ளிக்கு செல்லலை. ஓகேங்களா? அவன் இன்னைக்கு ஆப்சென்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நீங்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்த வேண்டும். ஸோ இதை நான் ஒரு ஆர்டர் மாதிரி சொல்கிறேன். யார்கிட்டையாவது இப்போ ஸ்மோக்கிங் பண்ணுறவங்கள பார்த்து நீங்கள் கம்பல்சரி அதை ஸ்டாப் பண்ணணும். அதை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, யூ must abstain or refrain from smoking. You must abstain or refrain from smoking. ஸோ ஸ்மோக்கிங்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், வெளியே வரணும். ஓகேங்களா? அதுலேருந்து வெளியே வரணும், இல்லை நிறுத்தணும் அப்படின்றது தான் யூ மஸ்ட் ஸ்டாப் அப்படின்றது தான். அப்ஸ்டைன் பண்ணணும், இல்லைன்னா ரெஃப்ரைன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வேர்டு எடுத்துக்கலாம். யூ மஸ்ட் அப்ஸ்டைன் ஃப்ரம் ஸ்மோக்கிங், யூ மஸ்ட் ரெஃப்ரைன் ஃப்ரம் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங்லேருந்து நீங்கள் வெளியே வரணும், ஸ்மோக்கிங்லேருந்து அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இருந்துன்றதுக்காக தான் நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல ப்ரிப்போஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் அதை நிறுத்தணும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பட் அதுலேருந்து தான் நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் மீனிங் வருது. இது கரெக்டான மீனிங் சொல்லணும்னா தமிழில் அப்படியே நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும்னா, நீங்கள் கண்டிப்பாக ஸ்மோக்கிங்லேருந்து வெளியே வரணும். நீங்கள் இல்லை ஸ்மோக்கிங்லேருந்து நிறுத்தி ஆகணும், நீங்கள் ஸ்மோக்கிங்கை வந்து நிறுத்தி ஆகணும் அப்படின்றது தான் கரெக்டான மீனிங். அதே தான் இங்கிலீஷில் தமிழில் சொல்லும்போது நீங்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்த வேண்டும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம்ன்றது ஸ்மோக்கிங்லேருந்து அதாவது புகைப்பிடிப்பதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும், இல்லை விட்டுறணும் கண்டிப்பாக அப்படின்னு. யூ மஸ்ட்னும் போது கண்டிப்பாக அப்படின்றது தான் நீங்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிப்பான ஒரு சொல்ல நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நோயாளி அபாயத்திலிருந்து நீங்கவில்லை. எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, தி பேஷண்ட் is not free from danger. The patient is not free from danger. அதாவது நோயாளி the patient அபாயத்திலேருந்து இன்னும் வெளியே வரல, இஸ் நாட் ஃப்ரீ, அதுலேருந்து ஃப்ரீ ஆகலை, ஃப்ரம் டேஞ்சர்லேருந்து இன்னும் ஃப்ரீ ஆகலை. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருக்குது. கரெக்டுங்களா? ஏன்னா அப்படியே அப்சல்யூட்லாம் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ தமிழ் சென்டென்ஸ்க்கு அப்படியே இங்கிலீஷ் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் சில டைம்ஸ் சம்டைம்ஸ் நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிள் மாதிரி தான் நிறைய விஷயம் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கிலீஷில் பேசும்போது அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம பேசுகிறோம். பட் அப்படி பேசக்கூடாது. ஒரு சில வேர்டிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் அந்த சென்டென்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? the patient is not free from danger. இப்போ வந்து அபாயத்திலிருந்து அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃப்ரம் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன்னா அதிலிருந்து அப்படின்னு தான் மெயின் அர்த்தம். சம்டைம்ஸ் வந்துட்டு அதிலிருந்து வரணும், இதுலேருந்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக அதை நம்ம தமிழில் சொல்லலைனாலும் இங்கிலீஷில் அதுக்கான மீனிங் அதுதான். ஓகேங்களா? இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஸ்மோக்கிங்லேருந்து நீங்கள் வெளியே வரணும், இவங்க கண்டிப்பாக வெளியே வரணும் அப்படின்றதான் மீனிங். அதை வந்து புகைப்பிடிப்பதை நீங்கள் நிறுத்தணும், புகைப்பிடிப்பதிலிருந்து நீங்கள் நிறுத்தணும் அப்படின்றத விட அது சொல்லும்போது இங்கிலீஷில் சொல்லும்போது மீனிங் ஆனால் ஒன்று தான். ஓகேங்களா? புகைப்பிடிப்பதிலிருந்து நீங்கள் நிறுத்தணும்னு சொன்னாலும் ஒன்று தான், புகைப்பிடிப்பதை நிறுத்தணும்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அவன் என்னை அங்கே போவதிலிருந்து தடுக்கிறான். எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, he prevents me from going there. He prevents me from going there. ஸோ இவன் வந்து என்னை காப்பாற்றுறான். எதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, நான் அங்கே போகிறதுலேருந்து இவன் என்னை காப்பாற்றிட்டான். அவன் என்னை அங்கே போவதிலிருந்து தடுக்கிறான். ஸோ தடுத்துட்டான். ஓகேங்களா? he prevents me, அவன் என்னைன்றதுக்கு me, அவன் அப்படின்றதுக்கு he, தடுக்கிறான் அப்படின்றதுக்கு prevents, அங்கே போவதிலிருந்து அப்படின்றதுக்கு there, அங்கே போவதிலிருந்துன்றதுக்கு from going, போவதிலிருந்து இந்த இருந்து வருது பார்த்தீங்களா, இந்த இருந்து தான் இந்த ஃப்ரம். ஓகேங்களா? போவதிலிருந்து அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம்ல, அதுக்காக தான் கோயிங்லேருந்து, அதாவது போகிறதுலேருந்து அவன் வந்து என்னை ப்ரிவென்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், தாங்கள் இன்னும் நோயிலிருந்து குணமடையவில்லை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, யூ, தாங்கள், அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் have not, இன்னும் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா yet, நோயிலிருந்து குணமடையவில்லை. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா recovered from your illness, நோயிலிருந்து அப்படின்றது illness, முடியாமையிலிருந்து, நோயிலிருந்து, அதுக்கு illness சொல்லலாம். you have not yet recovered from your illness. ஸோ நீங்கள் வந்து தாங்கள் இன்னும் நோயிலிருந்து குணமடையவில்லை, அதாவது இன்னும் அப்படின்றதுக்கு yet போட்டிருக்கோம். நோயிலிருந்து, இந்த இருந்துக்கு தான் from your illness அப்படின்னா நோயிலிருந்து, உங்களுடைய நோயிலிருந்து. ஓகேங்களா? அதுதான் மீனிங். you have not yet recovered from your illness.
நீங்கள் அப்படின்றதுக்கு யூ போட்டிருக்கோம், இன்னும் அப்படின்றதுக்கு எட் போட்டோம், நோயிலிருந்து அப்படின்றதுக்காக இல்னஸ், அதாவது நோயிலிருந்து ஃப்ரம் யுவர் இல்னஸ், ரெக்கவர்ட் குணமடையவில்லை, நாட் எட் ரெக்கவர்ட், ஹேவ் நாட் எட் ரெக்கவர்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், என் தந்தை என்னுடன் ஸோ இது வரைக்கும் நம்ம 5 சென்டென்ஸ் வந்து எதுக்கு பார்த்துருக்கோம்னா ஃப்ரம் அப்படின்ற ப்ரிப்போஷன் வச்சு பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அதாவது வினைச்சொல், அது வந்து ஒரு வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வினைச்சொற்கள் எதுக்கு யூஸா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரம் அப்படின்ற ப்ரிப்போஷன் வச்சு பார்த்தோம். இது வந்து மஸ்ட், அந்த ஒவ்வொரு இடத்துலையும் தேவைன்ற நேரத்துக்கு கண்டிப்பாக வந்து அந்த ப்ரிப்போஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது லிருந்து அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரம்ன்றதை நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை நம்ம என்ன வேர்டு கரெக்டாக மீனிங் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஆல். இப்போ என்னால் அப்படின்னா பை மீ. ஓகேங்களா. ஸோ என்னால் அப்படின்றது ஆல்னு முடியுது பார்த்தீங்களா, அந்த ஆல்ன்றதுக்கு தான் நம்ம பை யூஸ் பண்ணுவோம். பட் சம்டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஃப்ரம்ல 2 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா லிருந்துன்னு வரவே இல்லை, ஆனாலும் நம்ம பை யூஸ் பண்ணோம். ஸோ சம்டைம்ஸ் அதை யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி நிர்பந்தமான சூழ்நிலைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ என் தந்தை என்னுடன் வந்தார், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் accompanied by my father. இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ்க்கு இந்த சென்டென்ஸ்க்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகிற மாதிரியே இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா ஐ வாஸ் accompanied by my father. இதை நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னா, நான் வந்து என் ஃபாதரோட அக்கம்பைன் ஆகிட்டேன், நான் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிட்டேன், நான் வந்து என் ஃபாதரோட ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தான் மீனிங் அப்படின்னு நினச்சிப்பீங்க. அப்படி கிடையாது. பை மை ஃபாதர் அப்படின்னா என் ஃபாதர் என்னுடன் வந்தார். ஓகேங்களா. ஸோ கரெக்டான மீனிங் என்னென்னா என் தந்தை என்னுடன் வந்தார். ஐ வாஸ் accompanied மை ஃபாதர். ஸோ வந்துட்டு எங்கள் ஃபாதரோட நான் இணைஞ்சிக்கிட்டேன் அப்படின்றதா தான் இங்கிலீஷில் சொல்ல வராங்க. பட் அதுக்கு கரெக்டான தமிழ் மீனிங்னா தந்தை தான் வந்து மகனோட இணைஞ்சிக்கிறார். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு வினைச்சொற்கள், அதனால வந்துட்டு சில நேரம் சென்டென்ஸ் வந்து மாறின மாதிரி தெரியும் உங்களுக்கு. பட் அதுக்கான கரெக்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா என் தந்தை என்னுடன் வந்தார் அப்படின்னு தான் மீனிங். ஓகேங்களா. இச்செய்தியை கேட்டு கலவரப்படாதீர்கள், அதாவது ரொம்ப வந்து ஆக்ரோஷப்பட்டுறாதீங்க, ரொம்ப கலவரப்பட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றதை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் பி alarmed, don't be alarmed by the news. Please don't be alarmed by the news. இச்செய்தியை கேட்டு கலவரப்படாதீர்கள். ப்ளீஸ் டோன்ட் பி அலார்ம்டு ரொம்ப அதே ஆக்ரோஷப்பட்டுறாதீங்க. ஓகேங்களா. இந்த நியூஸை கேட்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த நியூஸ் இச்செய்தியை கேட்டு அப்படின்றது தான் பை தி நியூஸ். அந்த நியூஸால் அவங்க கலவரம் ஆயிடக்கூடாது அப்படின்றது தான் மீனிங். பட் வந்துட்டு இந்த செய்தியை கேட்டு கலவரப்பட்டுறாதீங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ப்ளீஸ் டு நாட் அலார்ம்டு பை தி நியூஸ். இந்த நியூஸால் நீங்கள் கலவரப்பட்டுறாதீங்க, அதுதான் இச்செய்தியை கேட்டு கவலைப்பட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மீனிங் வந்து ஒரு சில நேரத்துக்கு சேமாக வர மாதிரி தான் வரும். ஆனால் வந்துட்டு சென்டென்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்ம சப்போஸ் நம்ம லைஃப்பில் மீட் பண்ணும்போது இது தெரிஞ்சுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதுக்காக தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். என் கதையை கேட்டு அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He was amused by my story. அவனுக்கு ரொம்ப அம்யூஸ்ட் ஆயிடுச்சு என்னுடைய ஸ்டோரியால், என்னுடைய கதையால் அவனுக்கு ரொம்ப அம்யூஸ்ட் ஆயிடுச்சு. அதுதான் மீனிங்.
பட் அவனுக்கு வந்து அதை எப்படி சொல்கிறேன், அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு என்னுடைய கதையை கேட்டு அப்படின்றது தான். ஆனால் வந்துட்டு அதை எப்படி சொல்லணும்னா, அவனுடைய கதையினால தான் அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆச்சு. கதையினால அப்படின்றதுனால தான் அந்த நாளை, அந்த கதையால் அப்படின்றதுனால தான் அந்த பை த ஸ்டோரின்னு கொடுக்குறோம். அதே தமிழில் சொல்லும்போது என் கதையை கேட்டு அவனுக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு, என் கதையால் தான் அவனுக்கு மகிழ்ச்சி ஆச்சு, எல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகேங்களா? ஸோ கதையை கேட்டு அப்படின்னு சொன்னாலும் நம்ம பை யூஸ் பண்ணி பை மை ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ இதனால எந்த மீனிங் வந்து சேஞ்ச் ஆகாது. நீங்கள் பாருங்கள், ஹி வாஸ் அம்யூஸ்டு பை மை ஸ்டோரி, என் கதையை கேட்டதுனால அவனுக்கு வந்து மகிழ்ச்சி தான் உண்டாச்சு. ஸோ அதனால ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்குங்களா? இல்லை, அதே தான். நான் என் கதையை கேட்டு அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று, அதே தான் என்னுடைய கதையினால் அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், அவன் நடவடிக்கையால் நாங்கள் அலுப்படைந்தோம். இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு ஆல் கொடுத்துருக்காங்க. நடவடிக்கையால் நாங்கள் அலுப்படைந்தோம். we were disgusted by his conduct. அவனுடைய நடக்க வந்து ரொம்ப சரியில்லாதனால எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, அலுப்படைந்தோம், அதாவது ரொம்ப அருவருக்கிற மாதிரி இருக்குது, கிட்டத்தட்ட எங்களுக்கு பிடிக்கல அப்படின்றது தான், ரொம்ப அருவருப்பான இதுவாக இருக்குது அப்படின்றது தான் அலுப்படைந்தோம்னு சொல்கிறாங்க. we were disgusted by his காண்டக்ட். அவன் நடவடிக்கைனால அதான் காண்டக்ட்னால எங்களுக்கு ரொம்ப அலுப்படைந்தோம், அதுதான் we were disgusted by. ஸோ இந்த ஆல் நடவடிக்கையால் அப்படின்றதுனால தான் பை அப்படின்னு சொன்னோம். சில இடத்துல இந்த ஆல் வரலைனாலும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் நம்ம இப்போ 3 சென்டென்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 3 சென்டென்ஸும் நம்ம பை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு வந்து யால், ஆல் அது மாதிரி ஒரு வேர்டு வரல. இருந்தாலும் ஆல் வந்துச்சுன்னா கம்பல்சரி நம்ம பை சேர்ப்போம். அப்படி வரலைன்னா நம்ம சேர்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நான் பழைய மோதிரத்தை மாற்றி புதியது பெற்றேன். ஸோ இந்த இடத்துல ஆல்ன்றது எதுவுமே வரல. பட் இதுக்கு எந்த இடத்துல நம்ம இங்கிலீஷ் பை யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ ரீப்ளேஸ்ட் மை ஓல்ட் ரிங் by a new one. ஸோ நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் என் ஓல்டு ரிங்கு பை எ நியூ ரிங்கால் பழைய மோதிரத்தை அதாவது பழைய மோதிரத்தை புது மோதிரத்தால் நான் மாற்றிவிட்டேன். அதான் பழைய மோதிரத்தை மாற்றி புதிதது பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மீனிங் வந்து ஏதாவது சேஞ்ச் ஆகுதுங்களா? இல்லை. அதாவது பழசை வச்சுட்டேன், மை ஓல்டு ரிங் பை எ நியூ ரிங். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் என் ஓல்டு ரிங் பை எ நியூ ரிங் வந்து வாங்கிட்டேன். ஓகேங்களா? நியூ ரிங்கா, பழைய ரிங்கால புது ரிங்கா வாங்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ இந்த இடத்துல கொடுக்கல அப்படின்னாலும் நான் பழைய மோதிரத்தை மாற்றி புது மோதிரத்தை பெற்றேன் அப்படின்னா, மாற்றி அப்படின்றதுக்காக ஐ ரீப்ளேஸ்ன்னு கொடுத்துருக்கோம். பழைய மோதிரத்தை புது மோதிரம் பெற்றேன் அப்படின்றது தான் மை ஓல்டு ரிங். ரீப்ளேஸ்டு மை ஓல்டு ரிங் பை எ நியூ ஒன்னால நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், மாற்றிட்டேன். புதுதால நான் அதை வந்து பழசை வந்து மாற்றிட்டேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு பார்த்த வீடியோ என்னன்னா ஃப்ரம் அண்ட் பை. ஓகேங்களா? சில இடத்துல நம்ம ஃப்ரம் வந்து லிருந்து அப்படின்ற வேர்டு இல்லைனாலும் சில இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய இடம் வந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பை. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பை இல்லை, ஆனாலும் நம்ம பை யூஸ் அதாவது யால் அப்படின்னு இல்லை, ஆல் அப்படின்னு இல்லை, ஆனால் சென்டென்ஸ் அப்படி யூஸ் பண்ணாலும் மாறலை. பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய பழைய மோதிரத்தால் மாற்றி புதிய மோதிரம் பெற்றேன், என் பழைய மோதிரத்தை மாற்றி புதிய மோதிரம் பெற்றேன் அப்படின்றதும், என் பழைய மோதிரத்தால் புதிய மோதிரத்தை மாற்றி பெற்றேன், புதிய மோதிரம் பெற்றேன் அப்படின்னா கூட மீனிங் ஒன்று தானே. ஸோ நான் அதனால மீனிங் ஏதாவது சேஞ்ச் ஆகுதா? எப்படியோ பழைய மோதிரத்தை மாற்றிட்டேன், புது மோதிரத்தை வாங்கிட்டேன், அதனால தான் பை யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? சில டைம்ஸ் நம்மளுக்கு யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பைன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சேனல் ஜெயஸ்சி இங்கிலீஷ் கிராமர் சேனல். இல்லை கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சேனல் ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதில் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, தமிழ் பேச்சு போட்டி கட்டுரை, இது மாதிரி கட்டுரைலாம் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.